லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு துணைத் தலைவர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அம்மா அவர்கள். வணக்கம் அம்மா. வணக்கம் அஜீஸ். வணக்கம். நம்ப முடியாத பல மாற்றங்கள், அதாவது தாவேகா பெரும்பான்மை இடங்களை பெற்று ஆட்சி அமைக்க போறாங்க. இன்றைக்கு மதியானம் ஆளுநரை சந்திக்க இருக்கிறார் விஜய். நாளைக்கு பதவி ஏற்புன்னு சொல்றாங்க. இதுல குறிப்பா பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் இன்னும் இல்லை. அதற்காக யார்கிட்ட கேட்கலாம், காங்கிரஸ் கேட்டு இருக்கிறாங்க. அது போக விசிக கம்யூனிஸ்ட்லாம் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. நாளை முடிவு அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்றாரு. இந்த விஜய் அவர்களுடைய பதவி ஏற்பும் சரி, இப்ப அவர் இந்த கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க போறாருல, அதுவும் திமுகவுக்கு ஒரு பெரிய சிக்கலா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா விஜய் போறது இப்ப இந்தியா கூட்டணியில போய் இணைந்து விஜய் ஆட்சி அமைக்க போறாரு அப்படிதான் பரவலா பேசப்படுது. ஏன்னா காங்கிரஸ் உடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாரு. இது எப்படி பாக்குறீங்க? அவருடைய பதவி ஏற்பும் சரி, அவர் ஆட்சியை பிடிச்சிட்டாரு, அதையும் சரி, இந்த கூட்டணி ஆட்சியும் சரி, நீங்க எப்படி பாக்குறீங்க முதற்கட்டமாக? இது ஒரு நம்ப முடியாத அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய தேர்தலாக நாம் பார்க்கிறோம். திரும்ப திரும்ப திமுகவின் ஆட்சியின் மீதான எதிர்ப்பு அப்படின்றாங்க. எதிர்ப்புன்னு சொல்வதற்கான காரணிகள்ங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா எதையாவது யாராவது சொல்ல முடியுமானா எதையுமே சொல்ல முடியல. ஏனென்றால் அவ்வளவு தூரம் வளர்ச்சியை கொடுத்த ஒரு ஆட்சியை தான் எங்களுடைய தலைவர் கொடுத்திருக்கிறார்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால போற போக்குல எதையோ சொல்லணுங்கிறதுக்காக சொல்லக்கூடாது. அதை தவிர இந்த தாவேகாக்கு வாக்களித்திருக்கக்கூடிய அந்த இளைஞர் கூட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, அவர்களால் அழுத்தம் கொடுக்கப்பட்ட அந்த பெரியவர்கள் எல்லாருமா, நான் திரும்ப திரும்ப இதேதான் சொல்றேன். இந்த தேர்தல் என்பதை தேர்தலாக முதல்வரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தலாக கருதாமல், எனக்கு இந்த நடிகரை பிடிக்கும், அவரோட படத்துக்கு போங்க, ஏன்பா அந்த நடிகரோட படத்துக்கு போய் பாக்குறீங்க, இங்க வாங்கலாம், இந்த படத்தை பாருங்க, இந்த நடிகரை ஃபாலோ பண்ணுங்க, இந்த தியேட்டருக்கு வாங்க, இங்க வசதிகள் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு மாற்றத்தை தேடி ஓடுகிற அந்த ரசிகர் மனப்பான்மையிலிருந்து முதல்வரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கறதான் நம்ம கொஞ்சம் வருத்தத்தோட கவனிக்க வேண்டியிருக்கு. ஏனென்றால் முதல்வர் பொறுப்பு என்பது எப்படிப்பட்ட ஒரு கடினமான பொறுப்பு என்பதை கொள்கை ரீதியாக, நம்முடைய தமிழ்நாட்டு மக்களின் நலன் ரீதியாக, தமிழ்நாட்டின் நலன் ரீதியாக, மொழி ரீதியாக, உணர்வு ரீதியாக, இன எழுச்சிக்காக எல்லாவற்றையும் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு. அதில் எவ்வளவு தூரம் விஜய் அவர்கள் பொறுப்பாக இருப்பார் என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் இது நாள் வரைக்கும் ஒன்றியம் செய்த எந்த செயலுக்குமே அவர் மறுத்து குரல் கொடுக்கவே இல்லை அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால எவ்வளவு தூரம் தமிழ்நாட்டு நலனுக்காக அவர் குரல் கொடுப்பார் என்பது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அதை தவிர இந்த காங்கிரஸ் போய் இணைந்து கம்யூனிஸ்டுகளும் அவருக்கு ஆதரவு கொடுக்க இருக்கிறார்கள், அல்லது விசிகாவும் ஆதரவு கொடுக்க தயாராகிறது அப்படின்னா இது மீண்டும் இந்தியா கூட்டணி அப்படின்னா பிஜேபிக்கு எதிரான, ஆரியத்துக்கு எதிரான ஒரு இந்தியா கூட்டணி என்று மக்கள் கருதுகிறார்கள். பார்க்கலாம் அது எப்படி நடக்கும் அப்படின்னு. நாளைக்கு பதவியேற்பு என்பதை வைத்துக்கொண்டு இன்னமும் பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஆதரவு கரம் கொடுப்பதற்கு இந்த கட்சிகள் வெளிப்படையாக ஆதரவு கொடுத்துட்டாங்க. காங்கிரஸ் வெளிப்படையா ஆதரவு கொடுத்துட்டாங்க. தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி ஒன்றும் புதிதல்ல. விஜய் எங்களை மதிச்சு கூப்பிட்டு இருக்கிறாரு, அதனால அவருக்கு ஆதரவு கொடுப்பதுதான் சரி அப்படின்னு இப்ப கார்த்தி சிதம்பரம் சொல்லியிருக்கிறாரு. ராகுல் காந்தியுடைய விருப்பமும் அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமா, இது நிச்சயமாக எதிர்பார்த்த ஒன்றுதான். ஏனென்றால் காங்கிரஸ் என்பதை எங்களுடைய தலைவர் எப்போதுமே கூடுதல் லக்கேஜாக தூக்கி சுமந்தார் அப்படிங்கிறத எல்லாருமே பேசிட்டு தான் இருப்போம். ஆனாலும் ஒரு தேசிய கட்சியோடு கூட்டணியில் இருப்பது என்பது ஒரு மரியாதையான ஒரு விஷயம், தேவையான ஒன்று. தேசிய அளவில் குரல் கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு அவர்களுடைய துணையும் நமக்கு தேவை என்கின்ற அளவில் இது நாள் வரையில் பயணித்தோம். ஆனால் காங்கிரஸ் இப்போது அங்கே டிவிகேவில் சென்று சேர துடிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் அவர்களுக்கும் ஆட்சியில் பங்கு என்பதில் ஆசை இருக்கிறது. அதிகாரத்தில் பங்கு அந்த நிலைப்பாடு தானே, தேர்தலுக்கு முன்பு அந்த நிலைப்பாடுதான். மக்களின் முடிவு விஜயுடைய ஆட்சி வர வேண்டும் அப்படிங்கிற முடிவு தெரியுது அப்படின்னு கார்த்தி சிதம்பரம் சொல்றாரு. ஆமா, இது அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா சொல்லி ஃபில்அப் பண்ணிக்கோங்க, சால்ஜாப் சொல்லலாம், காரணம் சொல்லலாம். ஆனால் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றி கூட எங்களுடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கொடுத்திருக்கக்கூடிய வெற்றி. அதை நீங்க நினைச்சு பார்க்கணும். இவங்க தனியா நின்று இருந்தாங்கன்னா இந்த வெற்றி கிடைச்சிருக்குமா? இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயித்திருக்க முடியுமா? தனியாக நின்றிருந்தால் காங்கிரசுக்கான ஓட்டு வங்கி என்பது கிடையாது. திமுகவோடு கூட்டணியில் இருந்ததால் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாக்கு வங்கியை வைத்துக்கொண்டு இப்போது திமுகவுக்கு எதிராக ஒரு செயலை செய்கிறார்கள் என்பதை நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம்.
எப்போதும் கண்ணியத்தை பேசுகின்ற எங்களுடைய தலைவரும் இப்போது கண்ணியமாக மௌனமாக இருக்கிறார் என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவருடைய கண்ணியமான வழிதான் எங்களுடைய வழியாகவும் இருக்கிறது. நான் பொதுவா பரப்புரைக்கெல்லாம் போகும்போது காங்கிரஸை சார்ந்த தொண்டர்கள் யாருமே வந்து பரப்புரையில நிக்கவே மாட்டாங்க. திமுகவை சேர்ந்த தொண்டர்கள் தான் அடிமட்டம் வரைக்கும் சென்று தெருமுனை கூட்டமாக இருக்கட்டும், அல்லது ஜீப்ல ஏறி பிரச்சாரம் செய்வதாக இருக்கட்டும், பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், அல்லது வீடு வீடா போய் நோட்டீஸ் கொடுக்கிறதாக இருக்கட்டும், எல்லா விதமான கூட்டத்தையும் காங்கிரசுக்காக கூட திமுக தான் செய்திருக்கிறது இது நாள் வரைக்கும். நான் ஒரு முறை கேட்டேன், என்னப்பா மாப்பிள்ளை வீடு மாதிரி வந்துட்டு போறீங்க, இந்த இத்தனை பரப்புரையிலையும் உங்களுக்கு பொறுப்பே கிடையாதா என்று நான் கூட மிக சமீபத்தில் ஒரு 5 ஆண்டுக்கு முன்புதான் கட்சியில் சேர்ந்திருக்கிறேன் என்றால் எனக்கே இது புரிகிறது. அப்படின்னா காலம் காலமாக திமுகவில் உழைப்பவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருப்பார்கள்ங்கிறத உங்க கற்பனைக்கே விட்டுற. எனவே நோகாம நொங்கு திங்கிறது என்பது காங்கிரசுக்கு இயல்பான ஒண்ணுதான். இப்போதும் திமுகவின் கூட்டணியில் இருந்ததால் காங்கிரஸ் ஜெயித்து அந்த நம் எண்ணிக்கையை கொண்டு போய் டிவிகேவில் இணைக்கிறார்கள் என்கின்ற அந்த காட்சி மாறுதல் நடக்க இருக்கிறது. பார்க்கலாம் தொடர்ந்து. ஆனால் இதுதான் காங்கிரசின் மனோநிலை என்பதையும் டிவிகே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 10 ஆண்டு கால கூட்டணி உடைஞ்சிருக்கு. 2016 ஆரம்பிச்சது, இப்ப 2026 உடைஞ்சிருக்கு. காங்கிரஸ் மட்டுமல்ல, இப்போ விசிகாவும் கம்யூனிஸ்டும் கூட அந்த நிலைப்பாடு எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? திமுக இந்த தேர்தலோடு தனித்து விட வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்ப வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல இதே கூட்டணி தான் திரும்ப தொடர்ந்துதான் போட்டியிட போறாங்க. அப்ப திமுகவுக்கு இது மிகப்பெரிய சவாலாக இருக்கும்னு சொல்றாங்களா? ஏன்னா தேர்தலுக்கு முன்பே கூட்டணி ஆட்சி, அது போன்ற குழப்பங்கள், அது போன்ற விமர்சனங்கள் தொடர்ச்சியாக இந்த கூட்டணிக்குள்ள எழுந்தது. இப்போ தேர்தலுக்கு பின்பு, ரிசல்ட்டுக்கு பின்பு இந்த கூட்டணியை உடைத்துக் கொண்டு எல்லா கட்சிகளும் வெளியேறது எப்படி பாக்குறது? இல்ல, தேர்தலுக்கு முன்பு கூட்டணியில் அரசல் புரசலாக பேச்சுகள் இருந்திருக்கலாம், வாக்குவாதங்கள் இருந்திருக்கலாம், விமர்சனங்கள் இருந்திருக்கலாம். அதெல்லாம் இயல்பான ஒன்று என்றுதான் நாம திரும்ப திரும்ப பேசிட்டு இருந்தோம். அந்த விமர்சனங்களை எழுப்புவதற்கோ உரசல் புரசலாக பேசுவதற்கோ கூட எங்களுடைய தலைவர் உரிமையை கொடுத்திருந்தார். அவர் அதை இயல்பாக ஆக்கியிருந்தார். அதை எங்கேயுமே மறுக்கலையே. அவர்களுடைய குரலை நசுக்கவே இல்லை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனா இப்போ மீண்டும் மகாராஷ்டிராவில் நடந்ததை போல் ஒரு காட்சியை அரங்கேற்ற துடிக்கிறது பிஜேபி. அதிலும் குறிப்பாக அதிமுகவை இந்த முறை தேர்தலில் இல்லாமல் ஆக்கி இருக்கிறதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதிமுகவில் இருந்தும் அதை இரண்டாக உடைத்துக் கொண்டு அங்கே போவதற்கு ஆட்கள் தயாராக இருக்கிறார்கள், ஆளுமைகள் தயாராக இருக்கிறார்கள், தலைவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். அதை தவிர நீங்க கேட்டீங்க நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு, அதையும் நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு. எந்த தேர்தல் வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வல்லமையில், தன்னுடைய கொள்கை பிடிப்பால் மீண்டும் தமிழ்நாட்டில் வெற்றி பெறும், முழு அளவில் பெரும்பான்மையாக வெற்றி பெறும் என்பதில் எங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. காரணம், இவர்கள் இங்கிருந்து பிரிஞ்சு போறாங்க, தாவேக்காவில போய் சேர்றாங்கன்னா எந்த கொள்கையை வைத்து சேர்கிறார்கள்? மத நல்லிணக்கம் என்று சொல்லுவோம், மகளிர் உரிமை என்று சொல்லுவோம், மொழி என்று சொல்லுவோம், தமிழ்நாட்டின் நலன் என்று சொல்லுவோம். அதற்கெல்லாம் இவர்கள் சேர்ந்து அங்கே குரல் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? எல்லா இடத்திலும் அடங்கி போவதைத்தானே தாவேக்கா செய்திருக்கிறது இது நாள் வரைக்கும். அப்படின்னா திரும்பவும் அவர்கள் அங்கே சென்று தலையாட்டி பொம்மைகளாகத்தான் இருக்க போகிறார்களா? எதற்குமே குரல் கொடுக்க போவதில்லையா? இந்த மாதிரி குழப்பங்கள், சிந்தனைகள் எங்களுக்கும் இருக்குல்ல. ஆனால் எல்லா நேரத்திலும் இதை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க அஜீஸ், எல்லா நேரத்திலும் தமிழ்நாட்டுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டின் உரிமைக்காக குரல் கொடுப்பதில் எங்களுடைய தலைவர் முன்னிலையில் இருப்பார். அதை நாம மறந்துடவே முடியாது. இப்போதும் கூட மிக வல்லமையான எதிர்கட்சியாக செயல்படுவோம் என்று நேற்று கொளத்தூருக்கு போயிட்டு வந்தப்புறம் எங்களுடைய தலைவர் அங்கே பேசுகின்றார் என்றால் எப்படிப்பட்ட அந்த புரிதல் இருக்கா இல்லையா? அதே மாதிரி ஒரு புரிதலை இவர்களால் சொல்ல முடியுமா? அது ஒரு கேள்வி இருக்கு. அதற்கான பதிலை வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் மீதி எல்லாத்தையும் நம்ம பேசலாம். இல்ல, குறிப்பா இந்த இப்போ கூட்டணி கட்சிக்குள்ளே உள்ள சிக்கல் தேர்தலுக்கு முன்பே தொங்கு சட்டமன்றம் தான் அமையும்னு திருமாவளவன் சொன்னாரு. இப்ப பல்வேறு இடங்கள்ல விசிகாவினர் வேலை பார்க்கலன்னு அவரே சொன்னாரு. அது போன்று அது போல விஜய பிரபாகரன், தேமுதிகவை சேர்ந்த விஜய பிரபாகரன் விருதுநகர்ல தோக்குறாரு. காங்கிரஸ் கட்சிக்காரங்க வெடியை போட்டு கொண்டாடுறாங்க. இவ்வளவு கூட்டணி சிக்கல்கள் தேர்தலுக்கு முன்பே அந்த கூட்டணிக்குள்ள இருக்கும் பொழுது நிர்வாகிகள் வேலை பார்க்கல, அதனாலதான் அந்த திமுக தோத்து, கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து பழி வாங்கிட்டாங்க. ஏன்னா இதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. தொங்கு சட்டசபை அமைய வேண்டும், கூட்டணியாட்சி அமைய வேண்டும். அதுதான் ஆரம்பத்துல இருந்து அவங்களுடைய கருத்தாக இருந்தது. அந்த கருத்து நிறைவேறிச்சுன்னு பாக்கலாமா?
கூட்டணி ஆட்சி என்கின்ற அந்த புதிய சித்தாந்தத்தை நோக்கி தமிழ்நாடு நடைபோடுகிறதா? அதனால் என்ன பலன் வரும்? என்ன இழப்பு வரும்? அதையெல்லாமும் காலம்தான் காட்டும் நமக்கு. அதனால எடுத்த உடனே இப்ப கூட்டணி ஆட்சி அமைய இருக்கிறது என்றால், அதனால் என்ன இழப்பு என்பதையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பார்க்கலாம். அதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு என்னென்ன இழப்புகள் வருகிறது என்று தெரிந்த பின்பு மக்கள் திருந்துவார்களா இல்லையா? அதை தவிர தொங்கு சட்டமன்றம் அப்படிங்கிறத இப்ப கூட மேண்டேட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முழுமையான ஆதரவை தாவேகாவுக்கு மக்கள் கொடுத்திருக்கிறார்களா? அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகமும் பெரும்பான்மையாக ஜெயித்து நிற்கிறது. 70 இடங்களுக்கு மேல் ஜெயித்து நிற்கிறது என்றால் தமிழ்நாட்டு மக்கள் இன்னமும் திராவிடத்தின் பக்கம் இருக்கிறார்கள். அதிமுக, திமுக இரண்டும் பெற்ற வாக்குகளை ஒட்டுமொத்தமாக நீங்கள் கூட்டி பார்த்தால் தமிழ்நாட்டு மக்கள் இன்னமும் திராவிடத்தின் பக்கம் தான் நிற்கிறார்கள். தாவேகாவுக்கு விழுந்த வாக்குகளை யோசிச்சு பாருங்களேன். பிஜேபியின் கேண்டிடேட்ஸ், பிஜேபியின் வேட்பாளர்கள் எல்லாரையும் தோற்கடிச்சிருக்காங்க நீலகிரியை தவிர. அது ஒரு மிக முக்கியமான சிந்தனை. அதை யோசிச்சு பாருங்க. அப்படின்னா பிஜேபியின் இந்துத்துவாவுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம் என்பதில் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஆனால் பிஜேபி அல்லது இந்துத்துவா அல்லது RSS சிந்தனை உள்ள அந்த பார்ப்பனர்கள் ஒரு சிலர் தாவேகாவின் மூலமாக இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் நாங்கள் தாவேகாவை நம்புகிறோம். அங்கே இருப்பது பார்ப்பனர்களாக இருக்கலாம், RSS சார்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது நாக்பூரில் பணிபுரிந்தவர்களாக கூட இருக்கலாம், இந்துத்துவ சிந்தனையாக இருக்கலாம். ஆனால் தாவேகா என்கின்ற கட்சி அவர்களை அடக்கும் என்கின்ற அந்த சிந்தனை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறதா இல்லையா? அதனால தொங்கு சட்டமன்றம் என்பது கூட செக்ஸ் அண்ட் பேலன்ஸுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு நிலை. அதை நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். அதனால தொங்கு சட்டமன்றம் என்பது எல்லா இடத்திலும் மிக முக்கியமாக தாவேகாவின் நடவடிக்கைகள் எப்போதுமே ஒன்றியத்துக்கு ஆதரவாகவே இருந்து தமிழ்நாட்டுக்கு விரோதமாக இருந்தால் அதை தடுப்பதற்கான 2 மாபெரும் சக்திகளாக தமிழ்நாட்டின் திராவிட முன்னேற்ற கழகமும் அங்கே மிகப்பெரிய பங்கை ஆற்ற இருக்கிறது. எதிர்கட்சி தலைவராக அதை நீங்க நினைவில் வச்சுக்கோங்க. அதனால இவர்கள் போய் அங்கே சேர்ந்து விசிக அல்லது கம்யூனிஸ்ட் அல்லது காங்கிரஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு தொங்கு சட்டமன்றத்தை உருவாக்கினா கூட கொள்கையின்படி, கருத்தியலின்படி அவர்கள் தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக செயல்பட்டால் அவர்களை எதிர்ப்பதற்கு, அவர்களுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் முன்னணியில் நிற்கும். அதிமுக ஏற்கனவே ஒரு முறை பிஜேபிக்கு ஆதரவாக செயல்பட்டுதான் பல இடங்களில் இப்போ டெபாசிட்டை இழந்து நிக்கிறாங்க. இனிமேலாவது எடப்பாடி அவர்கள் இந்த பாடத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இத்தனை மிக அதிகமாக டெபாசிட் இழந்திருக்காங்கன்னா இவர்கள் மீது முற்றிலுமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கையே இல்லை, புறக்கணித்திருக்கிறார்கள். நீங்கள் முற்ற முழுக்க ஒன்றியத்துக்கு பிஜேபிக்கு அடிமையாக இருந்தீர்கள், அதனால் நாங்கள் உங்களை புறக்கணிக்கிறோம் என்கின்ற செய்தியை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா இப்ப கூட்டணியில போய் சேர போறேன், தொங்கு சட்டமன்றத்துல நானும் சேர்றேன் அப்படின்னு போய் விசிகாவோ கம்யூனிஸ்டோ அல்லது காங்கிரஸோ சேர்ந்து ஒன்றியத்துக்கு முற்ற முழுக்க நாங்கள் ஆதரவாக இருப்போம் என்று சொன்னால் அவர்களுடைய ஆதரவையும் மக்கள் விலக்கிக் கொள்வதற்கு தயாராகத்தான் இருப்பார்கள். கூடிய விரைவில் எல்லாமே நடக்கும், பார்க்கலாம். அதையும் தவிர காங்கிரஸ் எப்படி ஒன்றியத்தை ஆதரிக்கும்? அத முதல்ல சொல்லுங்க. கூட்டணியில போய் சேர்ந்தா காங்கிரஸ் எப்படி தாவேகாவின் மூலமாக ஒன்றியத்தின் செயல்பாடுகளுக்கு ஆதரவு கொடுக்கும்? கொள்கை ரீதியாகவே காங்கிரஸ் மாறுபட்டு நிற்கும் இல்லையா? இது ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கா இல்லையா? அது மாதிரி சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒன்றியம், அதற்கு எதிராக இருக்கக்கூடிய தாவேகா, எங்களுடைய கொள்கை எதிரி என்று தாவேகா பிஜேபியை தானே சொல்லிச்சு. அப்போ சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த ஒன்றியத்தின் நடவடிக்கைகளுக்கு விசிக எப்படி ஆதரவு கொடுக்கும்? தாவேகாவில் இணைந்தால் கூட. அது மாதிரி மக்கள் நலனுக்கு எப்போதுமே எதிராக இருக்கக்கூடிய ஒன்றியத்தின் நடவடிக்கைகளுக்கு கம்யூனிஸ்ட் எப்படி ஆதரவு கொடுக்கும்? தாவேகாவில் இணைந்தால் கூட. அப்படின்னா அவர்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் வருமா வராதா? ஒரு உரசல் வருமா வராதா? கொள்கை பிளவு வருமா வராதா? இதற்கு என்ன பதில் இருக்கு? அதனால இந்தியா கூட்டணியில் அந்த சவால்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் எப்படி விஜய் எதிர்கொள்வார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அந்த அளவுக்கு முதிர்ச்சி அவருக்கு இருக்கிறதாங்கிறதானே இப்ப கேள்வியே. அவருடைய பரப்புரை எதுலயுமே எந்த பிரச்சனைக்கும் தீர்வே கொடுக்கல. இல்ல, அவர் கொடுத்த ஒரே குரல் திமுகவை எதிர்த்துதான். வேற எந்த மக்கள் நல பிரச்சனைக்கும் அவர் தீர்வே கொடுக்கல. ஒன்றியத்துக்கு எதிராக அவர் பேசவே இல்லை.
அப்படி வாய்மூடி மௌனியாக காங்கிரசும் இருக்குமா, விசிக இருக்குமா, கம்யூனிஸ்ட் இருக்குமாங்கிறதா இப்ப மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஒரே கேள்வி. நீங்க போய் இப்ப ஆதரவு கொடுத்துருவீங்க. ஆனால் உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது? அப்படியாக மௌனமாக தலையாட்டி பொம்மையாக நீங்க ஒரு எடப்பாடிக்கு பதிலாக 3 எடப்பாடியா அங்க போய் உட்கார்ந்துருவீங்களா? ஒரு எடப்பாடி அப்படி தலையாட்டி பொம்மையாக இருந்ததால் தானே இப்ப டெபாசிட்டே இழந்து நிக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அப்படியான இழிநிலை வரல இல்ல. இன்னமும் நாங்கள் காத்திரமாகத்தான் இருக்கிறோம். அதே மாதிரி கொளத்தூர்ல தலைவரை தோற்கடித்தது என்பது ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியின் அடையாளமாக நான் பார்க்கிறேன். கொளத்தூர்ல தான் மிக அதிகமாக எஸ்ஐஆர் மூலமாக வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள். அதை நீங்க நினைச்சு பாருங்க. அப்படி என்றால் இவரை தோற்கடிக்க வேண்டும், தலைவரை தோற்கடிக்க வேண்டும் என்பது ஒன்றியத்தின் மிகப்பெரிய அஜெண்டா, RSSின் அஜெண்டா, நாக்பூரின் அஜெண்டா. நாக்பூர் என்ன கோல்வார்கர் ஒரு 1960களிலேயே எழுதிய நூலில் அவர் எழுதியிருக்கிறார். தமிழ்நாட்டிலிருந்து திராவிடம், தந்தை பெரியார், திருக்குறள் இந்த 3ம் அகற்றப்பட வேண்டும். அவர் கொடுத்திருக்கக்கூடிய அஜெண்டா. அதை செய்வதற்கான தனக்கான கெடு வாய்ப்பாக ஒன்றியம் தாவேக்காவை தேர்ந்தெடுத்திருக்கிறது என்று நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம். தாவேக்கா எப்படி வெற்றி பெற முடியும், எப்படி 5 ஆண்டுகள் ஆட்சியை செய்ய முடியும் என்றால் அவர்கள் ஒன்றியத்தை எதிர்த்து நின்றால்தான் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள். எனவே அவர்களோடு இணைந்து இப்போது பெரும்பான்மை கிடைத்து விட்டது என்று காங்கிரஸ்க்கு உதவிக்கு கை கொடுக்கலாம், அல்லது விசிக கை கொடுக்கலாம், அல்லது கம்யூனிஸ்ட் கை கொடுக்கலாம். ஆனால் கொள்கை என்று வரும்போது, மசோதாக்கள் என்று வரும்போது, திட்டங்கள் என்று வரும்போது, இவர்கள் அத்தனை பேருமே வேறு வேறு சிந்தனை உள்ளவர்கள். இவர்கள் எப்படி அங்க ஒன்றாக ஒன்றியத்துக்கு ஆதரவு கொடுப்பார்கள் என்ற கேள்வி வருகிறதா இல்லையா? முதல்வராக தாவேக தலைவர் பதவி ஏற்றாலும் கூட நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் 100 நாள் தாண்டிதான் இருக்கு. பாருங்க உங்க ஆட்டத்தை நாங்க காட்டுறோம் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய விஸ்வரூபத்தை எடுக்கும். ஒண்ணு வேணா சொல்லலாம் அஜீஷ், என்னன்னா தாவேகா தலைவருக்கு ஒன்று புரிய வரும். என்னது அப்படின்னா, முதல்வராக நடிப்பது ரொம்ப சுலபம் திரையில், ஆனால் முதல்வராக வாழ்க்கையில் வாழ்வது ரொம்ப கஷ்டம். அவ்வளவு தூரம் பிரச்சனைகள், அவ்வளவு தூரம் அழுத்தங்கள், அவ்வளவு தூரம் பணிச்சுமைகள் எல்லாமே இருக்கும். இவர் கால்ஷீட் கொடுக்கிற மாதிரி இதுக்கு எதுக்கு இவ்வளவு நேரம் தான் என்று இப்ப கொடுத்துட்டு ஓடுறாருல, பரப்புரை முடிச்சுட்டு ஓடினார்ல, அப்படியெல்லாம் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. 24 மணி நேரமும் நீங்கள் முதல்வராக செயலாற்றத்தான் வேண்டும். அந்த செயல் அழுத்தத்துக்கு இவர் தயாராக இருப்பாரா, இல்ல இவ்வளவுதான்ப்பா கால்ஷீட் முடிச்சாச்சு கிளம்புங்க பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரா என்பதெல்லாம் கூட நாம் காத்திருந்து பார்க்க வேண்டிய வேலைகள் தான். அதனால அந்த 100 நாள் ஹனிமூன் பீரியட் என்பது முடிந்த பின்பு நாம திரும்பவும் பேச ஆரம்பிப்போம். பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த 5 ஆண்டுகளை விஜய் எப்படி கடப்பாரு. ஏன்னா பெரும்பான்மைக்கு தேவையான சில இடங்கள் தான் அது பூர்த்தி ஆயிருக்கு. அது நீங்க சொன்னது போல பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில மசோதா எப்படி நிறைவேற்றுவாருங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.